கோலாலம்பூர் செந்தூலில் கல்லூரி தங்கும் விடுதியின் 6வது மாடியில் இருந்து தவனீஸ்வரி எனும் மாணவி விழுந்து மரணமடைந்த சம்பவம் விரிவாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் அதனை வலியுறுத்தியுள்ளார். தொடக்கக்கட்ட தகவலின்படியும் போலீஸ் புகாரின் அடிப்படையிலும் அம்மரணத்தில் சதிநாச வேலை நிகழ்ந்திருக்கலாமோ என சந்தேகம் எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தவனீஸ்வரியின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் இருக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்க, உதட்டில் வீக்கம் உட்பட அவரின் உடலில் காய்ந்த தழும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தவிர மரணத்திற்கு முன்பாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவேற்றிய கடைசி பதிவும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. எனவே முழு விசாரணை நடத்தி இம்மரணத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை போலீஸ் உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை குற்ற அம்சங்கள் இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்டோர் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சஞ்சீவன் வலியுறுத்தினார். போகிற போக்கில் விட்டு செல்லும் விஷயம் அல்ல இது. அதுவும் எதிர்கால கனவுகளோடு இருந்த கல்லூரி மாணவியின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தவனீஸ்வரிக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நியாயம் கிடைக்கவும், நாட்டின் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டவும் போலீசார் விசாரணை நடத்தி அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சஞ்சீவன் முன்னதாக தவனீஸ்வரியின் வீட்டுக்கு சென்று அவரின் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் நேரில் ஆறுதலும் இரங்கலும் தெரிவித்தார். 21 வயது தவனீஸ்வரி ஜூலை 2ஆம் தேதி பண்டார்பாரு செந்தூலில் உள்ள மாவார் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் தி கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.